என்ஜி மாடல் இருக்குல்ல தெரியுமா? என்ஜி மாடல் என்ன பண்ணும்? என்ஜி மாடலோட ஒர்க் என்னப்பா? முதல்ல அது என்ன சொல்லுங்க. புரியலப்பா. ஃபார்ம் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுங்க. ஃபார்ம் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுமா? ஃபார்ம் கண்ட்ரோலையா? சொல்லுங்க. ஃபார்ம்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. என்ஜி மாடல் ஃபார்ம் டேட்டாவை பைண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம டிஎஸ்ல இருக்கிற ஒரு டேட்டாவை எங்க பைண்ட் பண்ணோம்? இந்த HTML எலிமெண்ட்டுக்கு பைண்ட் பண்ணுவோம். ரைட்டா? அதே மாதிரி HTML எலிமெண்ட்ல டைப் பண்ற இன்புட்ல டைப் பண்ற வேல்யூவை திருப்பி டிஎஸ்க்கு பைண்ட் பண்ணோம். ரைட்டா? ரிட்டர்ன் வாங்கலாம். ஓகே. ஸோ அப்படி அப்படின்னா இது என்ன? டூ வே டேட்டா பைண்டிங். இந்த பிராக்கெட் போகும் பிளஸ் வந்து அது வந்து कुछ नहीं चार्ज इसमें से कुछ नहीं हाँ ओके चार्ज इसमें அது சேம் ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ஜி மாடல் வந்து என்ன பண்ணோம்? டூ வே டேட்டா பைண்டிங் கொடுக்கும். ரைட்டா? அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் போடுவோம், பனானா ப்ராக்கெட்டும் போடுவோம். ரைட்டா? நான் அது சொன்னேன், பனானா இன் பாக்ஸ்ன்னு கூட சொன்னேன் அந்த சின்டெக்ஸை. ஸோ அது வந்து யார் கொடுத்துருக்கா அந்த என்ஜி மாடல்? அது ஒரு டைரக்டிவ். ரைட்டா? அந்த டைரக்டிவ் வந்து யார் கொடுத்துருக்கா? ஹலோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹரி. கார்த்திக் பேசுகிறேன் ப்ரோ. கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். ப்ரோ இது ரஞ்சித் ப்ரோ சொல்லியிருந்தாரு இதே மாதிரி லைவ் டெமோ லைவ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு, கோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணிக்கலாமான்னு கேட்க சொல்லியிருக்காரு ப்ரோ. அதான் அதுலேயே டெஸ்டிங் பண்ணலாமா அந்த சர்வரில்? 2 அக்கௌண்ட் கொடுத்துருப்போம், அதில் டெஸ்ட் பண்ணலாம். நான் கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணுறேன். சாரி ப்ரோ, நான் கிளாஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே சரி ஓகே. ஸோ இங்கே இப்போ வந்து அந்த என்ஜி மாடல்ன்ற டைரக்டிவ் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? எந்த பேக்கேஜ்லேருந்து வந்திருக்கு? ஆங்குலர். ரைட்டா? ஆங்குலர். ஸோ பில்ட் இன் பேக்கேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டூ வே டேட்டா பைண்டிங். அந்த மாதிரி நம்மளே பண்ண முடியாதா? ஒருவேளை நானே ஒரு காம்பனெண்ட்ல வந்து ஒரு டூ வே டேட்டா பைண்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ப்பா, அப்போ நான் என்ன பண்றது? ஓகேங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டூ வே டேட்டா பைண்டிங். சரி ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது லாகின் பேஜ். ரைட்டா? இங்கே ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. అటెండ్ చేయబడి ఇట్ని కూడా మీకు కనిపిస్తుంది కదా? ஓகே. இப்போ நான் டூ வே டேட்டா பைண்டிங் முதல்ல இதுக்கு வந்து ஃபார்ம்லாம் தேவையில்லை, வெறும் ஒரு இன்புட் இருந்தால் கூட நான் வந்து இது போடலாம், என்ஜி மாடல் போடலாம். ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டைப் சம் இமெயில். ஓகே. என்ஜி மாடல் யூஸ் பண்ணணும்னா என்ன மாடியூல் வேணும்? ஃபார்ம்ஸ் மாடியூல். ஏன்னா அந்த மாடியூலில் தான் வந்து அந்த என்ஜி மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்குலர் ஃபார்ம்ஸ்ன்ற பேக்கேஜில் இருக்குது. திஸ் இஸ் ப்ரொவைடட் பை ஆங்குலர். ஸோ நான் ஐம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் முதல்ல அந்த என்ஜி மாடல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். என்ஜி மாடல் ஐ கேன் யூஸ் இட் ஹியர். ஓகே. இதுக்கு நேம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இமெயில்னு கொடுக்கணும். ஓகே. எனிவே இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபீல்டு வந்து வச்சுக்க போகிறேன். இங்கே டிஎஸ்ல ஒரு ஃபீல்டு வைக்க போகிறேன். என்னன்னு வைக்க போகிறேன்? யூசர் மெயில் அப்படின்னு வைக்கிறேன். சரிப்பா. இதுக்குள்ளே வந்து நான் வந்து பை டிஃபால்ட் வந்து
இப்போ இந்த ஃபீல்டை வந்து நான் இந்த இன்புட் பைண்ட் பண்ணணும்ப்பா. எப்படி பண்றது? curly braces వేసి கர்லி பிரேசஸ் எங்க எக்கட எங்க பண்ணணும்? NG model அப்புறம் இங்க இப்படியா? எப்படிப்பா பைண்ட் பண்றது? இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ வந்து நான் இந்த இன்புட்டுக்கு பைண்ட் பண்ணணும். எப்படி பண்றது? ஃபார்ம் கண்ட்ரோல் நேம். ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்ப்பா. ஃபார்ம்ஸ் மாடியூல்ல டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பைண்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி பைண்டிங், அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, வந்திருக்கா? வருது, ரைட்டா தெரியுது, ரைட்டா? சரி, இப்போ வந்து எனக்கு இங்க நான் இன்னொரு இடத்துல பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்க ஒரு H1 டேக் போட்டு பெருசா இங்க பைண்ட் பண்ணி இங்க போட்டப்பா. இது பேர் வந்து இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் இது வந்து கண்டென்ட்டை நடுவுல டேக்ல காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்புட் இந்த மாதிரி இதுல பைண்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பைண்ட் பண்ணா ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் சின்டெக்ஸ். இங்கெல்லாம் இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த இன்டர்போலேஷன் சரி. இப்போ என்னது, ரெண்டு சின்டெக்ஸுமே வந்து நமக்கு இது ஆல்ரெடி என்ன பண்ணுது, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அங்க நீங்க பைண்ட் ஆகும் தெரியும், ரைட்டா? இந்த வேல்யூ வந்து பைண்ட் ஆகும் தெரியும். ஆனா வந்து என்னப்பா நாய்ஸா இருக்கு சைடு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது வந்து பைண்ட் ஆகும் தெரியும். அதே மாதிரி இங்க நம்ம டைப் பண்றது அங்க போகணும்னா என்ன பண்ணணும்? ஒன்னு சேஞ்ச் ஈவெண்ட் லிசன் பண்ணலாம். அதாவது ஒரு ஈவெண்ட் வரணும், அந்த ஈவெண்ட்ல ஹேண்டில் சேஞ்ச் வச்சு டாலர் ஈவெண்ட் போட்டு ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணி ஐ கேன் அப்டேட், ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ ஈவெண்ட் வரும், இந்த ஈவெண்ட்டை டார்கெட்னு இருக்கும், ரைட்டா? அதை வச்சு நான் வந்து திஸ் டாட் யூசர் மெயில் டாட் ஈக்குவல் டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ இப்படி போடலாம். திஸ் இஸ் நார்மல் டாம் வே, ரைட்டா? இப்போ நான் மாற்றினா அப்டேட் ஆகணும். சேவ் பண்ண நினைக்கிறேன். அப்டேட் ஆகுது, ரைட்டா? பாருங்க, ஒர்க் ஆகுது. அது ஆக்சுவலி இந்த சேஞ்ச் ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி தான் ட்ரிகர் ஆகும் ஒரிஜினலாக. என்ன பண்ணுறேன்னா இது வந்து இமீடியட் ட்ரிகர், ரைட்டா? ட்ரிகர் ஆகுது. ஸோ இப்படி பண்ணணுமா? இப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேனா? என்ஜி மாடலை வச்சு வேற ஏதாவது ஷார்ட்டாக பண்ண முடியுமா? இப்போ சொல்லுங்க. நான் இப்படியே சொல்லி கொடுத்தேன் என்ஜி மாடல் வச்சு. டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸ் இப்படி சொல்லி கொடுத்தேன் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. இது வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இன்புட் ஈவெண்ட் லிசன் பண்ணி, HTML இருக்கிற இன்புட் ஈவெண்ட் லிசன் பண்ணி நான் வந்து இந்த ஃபீல்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபீல்டு அப்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறும். அது வந்து ஆங்குலர் தான், இந்த பைண்டிங் இருக்குல்ல, அதனால ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால அது மாறினா இந்த யூசர் மெயில்ன்றது இந்த இடத்துல மாறினா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஈவெண்ட், அதாவது இந்த யூசர் மெயில்ன்றதை மாற்றுறதுக்கு நான் மேனுவலாக இப்படி கூட எழுதி தான் மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்தேனா? வாய தரங்கப்பா கொஞ்சம். டூ-வே டேட்டா பைண்டிங் சொல்லி கொடுத்தா வருங்களா? அது எப்படி அதுக்குள்ளே அந்த என்ஜி மாடல்லே வந்து பனானா பிராக்கெட் போட்டு இவ்வளோலாம் எழுத தேவையில்லை. டைரக்டா நம்ம வந்து இங்கேயே பனானா பிராக்கெட், அதாவது ஈவெண்ட் மாதிரி இதுக்கே ஈவெண்ட் போடலாம். இதுலயே என்ஜி மாடல்லே ஈவெண்ட் இருக்கு.
இப்படி போட்டனா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லைண்ணா, அவ்வளவுதான் முடிஞ்சது. ரைட்டா, சிம்பிளா இருக்கு. ரைட்டா, சரி. இது அவங்க எப்படி பண்ணிருப்பாங்க, நமக்கு ஒண்ணு இது மாதிரி தெரியும், ஒண்ணு இப்படி பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. எல்லாத்துக்கும்லாம் இப்படி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாதுப்பா, எரர் வந்துடும். நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் எய்தர் ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். எதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம், எதுக்கு இந்த இது போடுவோம், இப்படி போடுவோம், பனானா பிராக்கெட் போடுவோம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸ்கொயர் பிராக்கெட், நம்மளே போடுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடுவோம், எப்போ பனானா பிராக்கெட்ஸ் போடுவோம்பா? ஸ்கொயர் பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட், பனானா பிராக்கெட் வந்து ஈவன் பைண்டிங். அதாவது அட் இன்புட்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம், அட் அவுட். ரைட்டா, அவ்வளவுதான்ப்பா. ஆமா. அட் இன்புட்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடலாம், அவுட்புட்னா நியூ ஈவென்ட் எமிட்டர். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ரிவைஸ் பண்ணுங்க. ஆங்குலர் கோர்ல இருக்கும் ஈவென்ட் எமிட்டர் போட்டு இப்படி போட்டிருந்தா இதுக்கு வந்து நான் வந்து பனானா பிராக்கெட் போடலாம். இந்த பாக்ஸ் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, பாக்ஸ் காம்போனன்ட் ஆப் பாக்ஸ். ரைட்டா, ஆப் பாக்ஸுக்கு வந்து என்னென்ன இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அட் இன்புட் வந்து சைஸ் இருக்கு. ரைட்டா, சைஸ் இருக்கு, சைஸ் வந்து ஓகே விடுத்துக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பாத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு வெளியில இருந்து பாஸ் பண்ற மாதிரி, ஒன்னு சைஸ், இன்னொன்னு வந்து சீக்ரெட். சைஸை எப்படி பாஸ் பண்றது, எப்படி பைண்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வந்து இங்க ஒரு சைஸ் பாக்ஸ் சைஸ்னு இருக்கு. இதை இப்போ எப்படி பைண்ட் பண்றது இந்த பாக்ஸுக்கு? ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பாக்ஸ் சைஸ். ஓகே, ஸோ இது ஏன் அட் போட்டிருக்கிறதால ப்ராப்பர்ட்டி பைண்டிங் தான் அதுக்கு இருக்கு சப்போர்ட். சரி, இப்படி போட முடியுமா என்னால? பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஈவென்ட் எமிட்டர், அட் அவுட்புட் இல்ல. உங்களுக்கு அட் அவுட்புட் இதுக்கு போடலாம், சீக்ரெட்டுக்கு போடலாம். ஓகேங்களா, பிகாஸ் இது வந்து அட் அவுட்புட் வந்து டெக்கரேட்டர் வந்து வச்சிருக்கு. ரைட்டா, ஸோ தட் இஸ் அ ஈவெண்ட். இது மாதிரி வந்து ரெண்டு விதமா இருக்கு. அதே மாதிரி தானே இப்போ இவங்களும் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி தனித்தனியா எழுதியிருக்கோம். அது எப்படி வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க ரெண்டும் எழுதியிருப்பாங்க? ரெண்டும் இருந்தா தானே இப்படி போட முடியும் அவங்க போட்டுக்கிற மாதிரி. இந்த மாதிரி 2-way டேட்டா பைண்டிங்னா அதுதானப்பா, தனித்தனியா இருக்கு. இது ஒரு ஒன் வே, இது ஒன் வே, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா 2-way டேட்டா பைண்டிங். ரைட்டா, இது எப்படி பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த பாக்ஸே தேவையில்லை, இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே என்னன்னா இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு வந்து என்ஜி மாடல், அனதர் ஒன் இஸ் என்ஜி மாடல் சேஞ்ச். தெரியுதா? என்ஜி மாடல் சேஞ்ச்னு உள்ள ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்பெஷல்லாம் எதுவும் காம்போனன்ட்ல ஒரு அட் இன்புட்டையும் அட் அவுட்புட்டையும் ஒரே நேம்ல, புரியுதுங்களா? ஒரே நேம் இருக்கு பாருங்க, பின்னாடி சேஞ்சுன்னு போட்டிருக்காங்க. அட் அவுட்புட்டுக்கு இன்புட்டோட நேமே வச்சு பின்னாடி சேஞ்சுன்னு போட்டீங்கன்னா, இப்போ இதை வந்து இப்படி எழுதியிருக்கணும். ஆக்சுவலி ஒரிஜினலானா ஹேண்டில் சேஞ்ச் டாலர் ஈவெண்ட் இப்படி எழுதியிருக்கணும். இதை தான் இப்படிதான் அவங்க உள்ள எழுதியிருக்காங்க. இப்படி எழுதி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இதை இப்படி நீங்க பெருசா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டா இதுக்கே இப்படி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அவங்க இதுக்குள்ள எப்படி எழுதியிருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதால நீங்க டைரக்டா இப்படி போட்டுக்கலாம். இது ஒரு பெனிஃபிட், அவ்வளவுதான். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஷார்ட்டா இருக்கணும்ன்றது பெனிஃபிட், அவ்வளவுதான் 2-way டேட்டா பைண்டிங். அப்ப நம்ம பண்ணி பார்க்கலாமா? இப்ப சைஸ் இருக்குல்ல, சைஸ் வந்து சரி, சீக்ரெட் இருக்குல்ல, நான் வெளியில இருந்து ஒன்று பாஸ் பண்றேன். 2-way டேட்டா பைண்டிங் பண்ணலாம் சீக்ரெட்டுக்கு.
ஓகேங்களா. பாக்ஸ் சீக்ரெட்னு ஒரு ஒரு ஃபீல்ட் நான் இங்கே வச்சுக்க போகிறேன். பாக்ஸ் சீக்ரெட் இனிஷியலாக நான் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ண போகிறேன். இங்கேருந்து போனாலும் அங்கே ஒர்க் ஆகணும். ஓகேங்களா. சரி, நான் வந்து இதுக்கு 1ன்னு வைக்கிறேன் பை டிஃபால்ட். அது வந்து நான் இங்கே வந்து பாக்ஸ் சீக்ரெட்டுக்கு வந்து முதல்ல வந்து 1 வே பைண்டிங் கிரியேட் பண்ணணும். ரைட்டா. அட் இன்புட் ஈவென்ட் லிமிட்லாம் இருக்காது. இது என்னது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா. இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் எங்கள் பாக்ஸ்க்குள்ள. சரி, இது பர்ஃபெக்ட் தானே, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் போடணும். ஏன்னா சீக்ரெட்ன்றது அட் இன்புட். ரைட்டா. இதுக்கு வந்து என்ன போடலாம், அதான் இந்த பாக்ஸ் சீக்ரெட்னு ஒன்று வச்சிருக்கேன், அது பைண்ட் பண்ணிட்டேன். ரைட்டா. அதே மாதிரி இதே பாக்ஸ் சீக்ரெட்டை நான் இங்கேயும் டிஸ்பிளே பண்ணுறேன்ப்பா வெளியில். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்குது, அங்க பைண்ட் ஆகணும் பாக்ஸ் ஆப் பாக்ஸ்ல. அதுக்கான ப்ரூஃப் வந்து நமக்கு இங்க பார்க்கலாம், இங்க வரணும். ரைட்டா. குப்பை இருக்கு. pretty much good. ரைட்டா. என்ன ஆகுது, பாக்ஸ்க்குள்ள காட்டுது, எங்க வெளியில இருக்கிறத இங்க பைண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இங்க இருக்கிறது வெளியிலயும் பைண்ட் ஆகுதுன்றதுக்கு ப்ரூஃப் இது எந்த காம்போனன்ட்ல இருக்கு, அந்த பாக்ஸ் சீக்ரெட் இருக்கிற இடத்துலயே இருக்கு. ரைட்டா. அதாவது லாகின் காம்போனன்ட்லயே வச்சிருக்கேன் பாக்ஸ் சீக்ரெட், அது அங்கேயே காமிச்சிருக்கேன். ரைட்டா. சரி, எனக்கு வந்து இப்போ நான் வந்து இன்னொன்று வைக்க போறேன். என்னன்னா சீக்ரெட் சேஞ்ச். இங்க ஒரு பட்டன் இருக்க போது பாக்ஸ் காம்போனன்ட்ல ஒரு பட்டன் வைக்கிறேன். சேஞ்ச் கிளிக் பண்றப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈவெண்ட் எமிட் பண்ண போறேன். புது சீக்ரெட்டை வந்து எமிட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஒரு ரேண்டம் நம்பர். ஓகே. கிரியேட் நியூ சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கிறேன் பேர். சரிப்பா. இங்க வந்து ஒன்றும் இல்லை, நியூ சீக்ரெட்னா என்னன்னா கான்ஸ்ட் ஈக்குவல் டு மேட்ச் டாட் ரேண்டம், அவ்வளோதான். ஸோ இந்த ரேண்டம் நம்பரு இப்போ வந்து எங்கே போய் பைண்ட் ஆகணும்னா என்னோட கோல் என்னது, சீக்ரெட்டை வந்து எமிட் பண்ணால் அந்த எமிட் ஆகிறத வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் பாக்ஸ் இங்கே இருக்குல்ல பாக்ஸ் சீக்ரெட் எங்கே வச்சுருக்கேன், லாகின் பேஜுக்குள்ளே பாக்ஸ் சீக்ரெட்னு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த பாக்ஸ் காம்போனன்ட்லேருந்து அதை வெளியில் அனுப்பணும். எதை, இந்த சீக்ரெட்டை, எஸ்ஸை. ஓகேங்களா. எப்படி அனுப்புறது, ஒரு அட்டை ஈவெண்ட் எமிட்டுக்கு வேணும்ல, அட் அவுட்புட் வேணுமா இல்லையா, வேணும் தானே. ஓகே, டிசைட் பண்ணணுமா. அட் அவுட்புட் பேர் என்ன வச்சுக்கலாம், நான் வந்து சீக்ரெட் சேஞ்சுன்னு வச்சுக்கிறேன். சீக்ரெட் சேஞ்சுன்னு வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கலாம், தப்பு இல்லைல்ல. ஸோ திஸ் டாட் எமிட் எஸ் சீக்ரெட்டை வந்து எமிட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நான் லிசன் பண்ணணும். ரைட்டா. எங்கே வேணுமோ அங்கே லிசன் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே வேணும் எனக்கு, இப்படி தான் லிசன் பண்ணணும். ஹேண்டில் சேஞ்ச் டாலர் ஈவெண்ட், அங்கேருந்து வருதுல வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், கன்சோல் கூட பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நம்பர் சீக்ரெட் தான் வருது. ரைட்டா. எதுக்கு பைண்ட் பண்ணணும், பாக்ஸ் சீக்ரெட். ரைட்டா. இப்போ வந்து என்ன நடக்கும், இங்கே பாக்ஸ் சீக்ரெட்டில் இருக்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி சீக்ரெட் சேஞ்ச் அங்கே பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் என்ன ஆகுது, பாக்ஸ் காம்போனன்ட்டுக்குள்ளே இருந்து இதெல்லாம் தூக்கிடுறேன், தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ கிளியராக இருக்கு. ரைட்டா. சரி, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நியூ சீக்ரெட்னு ஜென்ரேட் பண்ணி எமிட் பண்ணுது. எங்கேருந்து, பாக்ஸ்குள்ளேருந்து வெளியில் வருது ஒரு புது சீக்ரெட்.
அந்த சீக்ரெட்டை நான் லிசன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பாக்ஸ் சீக்ரெட்ன்ற ஃபீல்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ரைட்டா? ஒர்க் ஆகுது. ரைட்டா? ஒரு வாட்டியும் மேட்ச் ஆடுறேன்னு புதுசு. சரிப்பா, இவ்வளோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி, அட் இன்புட் அட் அவுட்புட். ஆனால் இது இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இப்போ நான் இது 2-way டேட்டா பைண்டிங்கை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சீக்ரெட் சேஞ்சுன்னு போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே பனானா இன் பாக்ஸ் சின்டாக்ஸ் இப்படி போடலாம். எனக்கு இந்த மாதிரி ஹேண்டில் சேஞ்ச்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன் இது மட்டும் ஸ்பெஷல்னா, நான் பாருங்க என்னோட இன்புட் பேர் சீக்ரெட், அவுட்புட் பேர் சீக்ரெட் சேஞ்ச். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் மறுபடியும் போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இப்படியே போட்டுடலாம். பாருங்க வேணா இப்போ கூட அதே மாதிரி ஒர்க் ஆகும். நான் எடுத்துட்டேன் பாருங்க, ஆனாலும் ஒர்க் ஆகும் பாருங்க. 2-way டேட்டா பைண்டிங் தானே, அங்கிருந்து இங்கே ஒர்க் ஆகுது, அதே மாதிரி இங்கே மாற்றினா ஒர்க் ஆகுது. புரிஞ்சுதா? இது 2-way டேட்டா பைண்டிங் பண்ணுறது பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இவ்வளோதான். நம்ம ஓனாக 2-way டேட்டா பைண்டிங் பண்ணணும்னா இப்படி தான் அவங்க என்ஜி மாடல்லையும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதை இப்படி தனித்தனியாக கூட எழுதிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். யாரும் நிறைய எழுதணும்னு விரும்ப மாட்டாங்க. ரைட்டா? சேஞ்ச் வேணும்னா எழுதிக்கலாம். ஓகே ஃபைன். சரி, இது முடிஞ்சுது. சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து அடுத்தது வியூ என்கேப்சுலேஷன் ஒரு கான்செப்ட்ப்பா. சரி, முதல்ல வந்து ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ நான் பாக்ஸ் இங்கே ஒரு டிவ் போடுறேன், கிளாஸ் கொடுக்குறேன், பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். சாரி, டிஸ்பிளே பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கொடுக்குறேன். சைஸ் வந்து 100 பிக்சல். அவ்வளோதான். விட்த்தும் ஹைட்டும் வந்து ஓகே 1. ஸோ இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குங்க, இருக்கா? ரெட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த பாக்ஸ் காம்போனன்ட் இருக்குல்ல, இதுலேயும் வந்து பாக்ஸ் தான் இருக்கு. அது என்னப்பா ரெண்டும் பாக்ஸ் தானே இருக்கு, அது ஏன் இது மட்டும் வந்து பேக்ரவுண்ட் ரெட்டாக வந்திருக்கு ஆனால் இதுக்கு வரல? க்ரீன் கொடுக்குறேன். அது என்ன, இது க்ரீனாக இருக்குது, இது ரெட்டாக இருக்குது. பாக்ஸ் ஓவர் ரைட் ஆயிடணும்ல கிளாஸு. வேற சிஎஸ்எஸ் நான் ஒரே கிளாஸ் ஒரே இதை தான் எழுதியிருக்கேன் பாருங்க. பாக்ஸ்னு எழுதியிருக்கேன், இங்கேயும் பாக்ஸ் தான் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளதானே அதுக்குள்ளதானே இதுவும் இருக்கு, பாக்ஸ் இருக்கு. ஆனா HTML எல்லாம் நம்ம எழுதுனா என்ன ஆகும்பா? ஓவர் ரைட் ஆகும். எது லாஸ்டா இருக்கோ அது ஓவர் ரைட் ஆயிரும். ரைட்டா? ஆமா தானே, கரெக்ட் தான். அந்த ஸ்டைல்ஸ் வந்து இதாயிரும், கேஸ்கேட் ஆயிரும். அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ப்ராப்பர்ட்டி மிக்ஸ் ஆயிரும். ஓவர் ரைட், அதாவது சேமா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மிக்ஸ் ஆயிரும். அதாவது நம்ம கேஸ்ல என்ன இருக்கணும்னா ரெட் வந்து இருக்கணும் ரெண்டுத்துலயும். ஆனா வந்து அது மாதிரி வரல. ரீசன் என்ன? வேற காம்போனன்ட்ல இருக்கு. ஆனா HTML அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு சிஎஸ்எஸ் வந்து தனித்தனியா வந்து வைக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனி ஃபைல்லாம். ஆக்சுவலி இதெல்லாம் என்ன ஆகும்னா கம்பைண்டா அவுட்புட்ல நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, நெட்வொர்க்ல வந்து மொத்தமா ஒரே ஃபைல்ல தான் வரும், தனித்தனியாலாம் வராது. சரிதா? மொத்தமா மிங்கிள் ஆயிரும், எல்லாம் ஒரே ஃபைலா மாறிடும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் சங்க்லயே வந்துடும், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அப்போ எப்படி அது இங்க வந்து நீங்க நினைக்கலாம் என்னங்க இது தனித்தனி ஃபைலா இருக்கு, அப்போ தனித்தனியாக தானே வரும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, தனித்தனி ஃபைல் எல்லாம் இருக்காது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியா இருக்கணுன்றதுக்காக தனித்தனி ஃபைலா இங்க கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட்ல. பட் அவுட்புட்ல வர்றப்போ மிங்கிள் ஆகி வந்துடும். அப்போ எப்படி இது நடக்குது, எப்படி வந்து என்கேப்சுலேட் ஆகுது, அதாவது செப்பரேட்டா ரெண்டுத்தையும் எப்படி சாண்ட் பாக்ஸ் பண்ண முடியும் அந்த ஆங்குலரால? அவன் ஏதோ பண்ணியிருக்கான். ரைட்டா? நீங்க சொன்ன மாதிரி தனித்தனி ஃபைல் ரீசன் இல்லை, ஆனா தனித்தனி காம்போனன்ட் கூட ரீசன் இல்லை.
பட் என்னன்னா நான் ஒருவேளை சிஎஸ்எஸ்ல இங்க ஒரு டேக் போட்டு நான் இப்படி போட்டா என்ன ஆகும்? இப்போ தனித்தனியாக தானே இருக்கும். ஒரே HTML-லயே கூட இருந்தா கூட ஒருவேளை நான் இப்படி ஏதாவது ஒன்று போட்டு வச்சிருந்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இப்படி போட்டா இப்போ இதுவும் ஒண்ணா அப்ளை ஆகாம எடுத்துக்கும், மிக்ஸ் ஆகாம இப்போ ஒருவேளை நான் HTML இது எழுதியிருக்கேன், நார்மல் HTML இதுவும் கொலாய்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்? கம்ப்ளீட்டா இது வேற செலக்டர், இது வேற செலக்டர். இது வந்து பாக்ஸ் பிளஸ் அட்ரிபியூட் செலக்டர் வச்சிருக்கேன் நான் கூட. இது மாதிரி இருந்தா மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வெறும் பாக்ஸ். இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிரும். இதுக்கும் வந்து நான் இது வச்சிருவேன்ப்பா, டேட்டா பாக்ஸ் ஈக்குவல் டு 2. இங்க நான் 2 ஒன்று வச்சுக்கிறேன், டேட்டா பாக்ஸ் 2 வச்சுக்கிறேன். இந்த டிபுக் சரி கிளாஸே வச்சுக்கலாமே, B2ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு டேட்டா அட்ரிபியூட்லாம் பார்க்கறதுக்குள்ள ஏதோ புதுசா என்னடா இது புது சின்டாக்ஸ் எழுதுறாங்களேன்ற மாதிரி இருக்கோ. பாது என்ன சின்டாக்ஸ் தெரியுமா இப்படி எழுதுறது? ஸ்கொயர் பிராக்கெட்லாம் போடுறது சிஎஸ்எஸ்ல இப்படி ஒன்று பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிஎஸ்எஸ்ல ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்துருக்கேன் ப்ரோ, யூஸ் பண்ணுறேன். என்ன செலக்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? டாட் வச்சா கிளாஸ், ஹேஷ் போட்டா ஐடி, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அட்ரிபியூட் செலக்டர். அதான் அட்ரிபியூட் தானே இது டேட்டா. நான் இது அட்ரிபியூட் தானே எழுதியிருக்கேன், டேட்டா அட்ரிபியூட். ஓகேங்களா? சரி, எனிவே நமக்கு தெரிஞ்ச செலக்டர் போட்டோம்னா நமக்கு இதெல்லாம் மறந்துட்டு இருக்கும். ஸோ B1 போட்டுக்கிறேன். இதுக்கு இது தெரிஞ்சது தானே, B1. அதாவது பாக்ஸும் இருக்கணும், B1ம் இருக்கணும். இப்போ இந்த கோடும் HTML-லயே போட்டாலும் கொலாய்ட் ஆகுமா? ஆகாது. ஏன் சொல்லுங்க? இது B2ன்ற கிளாஸ்ல இருக்கு, இது கம்ப்ளீட்டா வேற, இது கம்ப்ளீட்டா வேற, ரைட்டா? ஏன்னா எந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் வந்துடுது, இந்த கூட இன்னொரு கிளாஸ் இருக்கு, இதனால இது வேற வேற. ஆங்குலரும் இதே வேலை தான் பண்ணுது. ஆனா அவன் வந்து நமக்கு வேலை கம்மியாகிறதுக்காக நீங்க இப்படி எழுதி இருக்க வேண்டியது ஒருவேளை HTML இருந்தா ஈவன் ஆங்குலர்லையுமே. ஆனா ஆங்குலர் என்ன பண்ணுதுன்னா இதே வேலையை அது பண்ணுது. அது கூட வந்து உங்களுக்காக ஸ்பெஷல் யூனிக் ஒரு வேல்யூ கிளாஸ் ஆட் பண்ணுது, கிளாஸ்ல அட்ரிபியூட் ஆட் பண்ணுது. பார்க்கலாமா? வேணும்னா இன்ஸ்பெக்ட் பண்றீங்களா? டெய்லி பார்க்குறீங்களா? கவனிச்சிங்களா? என்னைக்காவது இந்த ஏதோ இதெல்லாம் நீங்க எழுதிருக்கீங்கன்னா NG கண்டென்ட் ஹைஃபன் சி பெருசா வந்துருக்கு பாருங்க, நம்பர் ஏதோ 203 வருது பாருங்க, 2059. இதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா நீங்களே எழுதுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆங்குலர் ரைட்டா? ஸோ இந்த அட்ரிபியூட்ஸை இங்க மட்டும் இல்லை, இங்க ஆட் பண்ணி இது எதுக்கு ஆட் பண்ணுதுன்னா இங்க இதை எடுத்து சிஎஸ்எஸ்ல எல்லா இடத்துலையும் ஓவர் ரைட் பண்ணிடலாம் அந்த காம்போனன்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் காம்போனன்ட், ரைட்டா? பாக்ஸ் காம்போனன்ட்ல இருக்கிற சிஎஸ்எஸ்ல என்ன இருக்கு, எப்படி இருக்கு பாரு. நீ வெறும் பாக்ஸ் தான் எழுதியிருக்கு, ஆனா அங்க எப்படி இருக்கு பாரு, பாருங்க. நீங்க எழுதின சிஎஸ்எஸ் இருக்கு, மாத்திடுச்சு, ரைட்டா? ஸோ பை டிஃபால்ட்லாம் எதுவும் ஸ்பெஷலாலாம் இல்லை சிஎஸ்எஸ்ல. அவன் வந்து உனக்காக ஒவ்வொரு அது எப்படி அவன் என்கேப்சுலேஷனை அச்சீவ் பண்றான்னா உன்னோட சிஎஸ்எஸ் அவன் மாத்திடுறான். நீ வேணா எப்படி வேணா எழுதிக்கலாம், பாக்ஸ்னு எழுதலாம். நீ என்ன எழுதினாலும் அவன் வந்து கூட ஒரு யூனிக் இது அட்ரிபியூட்டை ஆட் பண்ணிடுறான். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கொலிஷன் வராது. நீங்க ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணாலுமே ஃபைனல் அவுட்புட்ல அந்த கிளாஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அவன் வந்து புதுசாக ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணி உன் சிஎஸ்எஸ்ஸையே மாத்திடுறான், செலக்டரே மாத்திடுறான். இதனால உனக்கு கொலிஷன் வரவே வராது. சரிப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நார்மலா பிஹேவ் பண்ணணும், எனக்கு இந்த ஆங்குலர் ஃபீச்சர்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்றது? ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பாக்ஸ் காம்போனன்ட்டுக்கு வந்து எந்த ஒரு வியூ என்கேப்சுலேஷன் கொடுக்கறதுல இந்த சிஎஸ்எஸ்ஸை மாற்றி இருக்கு, ரைட்டா? நான் காமிச்சேங்க. பாக்ஸ் காம்போனன்ட்டோட சிஎஸ்எஸ்ஸை ஆங்குலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு, தெரியுதா? கூட அட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கு. எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வெறும் சிஎஸ்எஸ் நான் எழுதுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க அந்த ஃபீச்சர் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த காம்போனன்ட் இருக்குல்ல இந்த இடத்துல போயிட்டு வியூ என்கேப்சுலேஷன் இருக்கும், ஸ்டைல் என்கேப், அதான் வியூவை வந்து என்கேப்சுலேட் பண்ணியிருக்கு வித் ஐடிஸ். இந்த ஸோ அந்த வியூ என்கேப்சுலேஷனை ஆஃப் பண்ணிக்கலாம், ஈனம் கொடுத்துக்கலாம் அவனுக்கு. வியூ என்கேப் பை டிஃபால்ட் வந்து எமுலேஷன் இருக்கும். எமுலேட்டர்னா என்னன்னா அவனே வியூ உண்மையிலேயே அப்படி என்கேப்சுலேஷன் இருக்கிற மாதிரி அவன் எமுலேட் பண்ணியிருக்கான். எப்படி ஆங்குலர் வந்து அவனோட ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலை உனக்கு உருவாக்கியிருக்கான். இதெல்லாம் தனித்தனி தான், இந்த காம்போனன்ட்ல எதுவும் இந்த காம்போனன்ட் அஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலை எடுத்துட்டு வந்திருக்கான் எமுலேட் பண்ணி. இதுதான் டிஃபால்ட். இதை நான் எனக்கு வேணான்னா நன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எழுதியிருக்கிறது இதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது ப்ரூஃப் வந்து பாக்ஸ் காம்போனன்ட்ல பார்டர் வந்து ரெட்டு இருக்கா, இதையும் கிரீன் கொடுக்குறேன். இப்போ இது பாக்ஸ் காம்போனன்ட்ல மட்டும் இருக்காது, இந்த காம்போனன்ட்டுக்கும் வந்துருக்கு. ஏன் இதுக்கு வந்திருக்கு? ஏன்னா உங்களோட பாக்ஸ் காம்போனன்ட்டோட சிஎஸ்எஸ் வந்து என்கேப்சுலேட் ஆகவில்லை. இங்க பாருங்க, நீங்க எழுதியிருக்கிற மாதிரி அப்படியே வந்திருக்கு. ரைட்டா? இது அப்போ இது ஏன் இந்த ரெட் ஏன் அதுக்கு அப்ளை ஆகலன்னா அதோட சிஎஸ்எஸ் இன்னும் என்கேப்சுலேட் ஆகி தான் இருக்கு. பாருங்க, இந்த டிபோ சிஎஸ்எஸ் இன்னும் என்கேப்சுலேட் தான் இருக்கு. ஆனா பாக்ஸ் மேல இருக்கிற பாக்ஸ் காம்போனன்ட் இருக்கிற பாக்ஸ்ன்ற கிளாஸ் வந்து என்கேப்சுலேட் ஆகல. அதனால அதுல இருக்கிற சிஎஸ்எஸ் அந்த பார்டர் மட்டும் கீழே இருக்கிறதுக்கு அப்ளை ஆகுது. பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு அப்ளை ஆனாலும் வேலைக்கு ஆகுது. ஏன் சொல்லுங்க? இதுதான் லாஸ்ட்ல இருக்கு. எது? இதுதான் டிவ் தான் லாஸ்ட்ல இருக்கு, அதனால ரெட்டு தான் அப்ளை ஆகும். அதே மாதிரி இது வந்து அதுக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா இது வந்து என்கேப்சுலேட் ஆயிருக்கு. ரைட்டா? சரி, ஒருவேளை நான் ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன்னா நார்மல் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து எஸ்கேப் ஆகுது. ரைட்டா? ஸ்பிளிட் ஆகுது, இந்த அதே மாதிரி நான் இங்கேயும் ஆஃப் பண்ண போறேன், லாகின் காம்போனன்ட்டுக்கும் ஆஃப் பண்ண போறேன். அப்போ ரெண்டுத்துக்கும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணிங்களா கம்ப்ளீட்டாக நார்மல் HTML மாதிரி ஒர்க். பட் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் நம்ம தான் ஹெட்டேக். பாருங்க, ஓவரைட் ஆயிடுச்சு. இது வந்து ஓவரைட் ஆயிடுச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். ரைட்? ஓகே. ஸோ இதுதான் வியூ என்கேப்சுலேஷன். அது என்ன இன்னொரு வேல்யூ இருக்கு, ஷேடோ. ஷேடோ டாம்னு இருக்குல்ல, அந்த ஷேடோ டாம்னா என்னன்னு படி. ஓகேங்களா? புரிஞ்சா படிங்க. ஐ மீன் இது வெப் காம்போனன்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், HTML வந்து சிஎஸ்எஸ் எல்லாம் செப்பரேட்டா அந்த மாதிரி ஓவர் ரைட் ஆகாம எழுதுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கான்னா அப்படிலாம் இல்லை. நம்ம தான் செலக்டர்லாம் பார்த்து போட்டுக்கணும், யூனிக்கா போட்டுக்கணும், இல்லைன்னா ஓவர் ரைட் தான் அவசியம் அப்படின்னு சொன்னல. அது சும்மா அது வந்து HTML பிளெயின் HTML அப்படி தான் இருக்கு. ஆனால் வெப் காம்போனன்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இப்போ. அதில் வந்து என்னன்னா ஸ்கோப்டு சிஎஸ்எஸ். அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் சொன்ன ஃபீச்சர் இப்போ நமக்கு ஆங்குலரில் கொடுத்துருக்கு ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல். இந்த மாதிரி இருந்தால் நான் வந்து சேம் செலக்டர் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு விட்ஜெட் எழுதுனா அந்த விட்ஜெட்டுக்கு கரெக்டாக அது மட்டுமே அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஃபீச்சர் யூஸ்ஃபுல் தான். இதுக்காக முன்னாடி வந்து பல வருஷமாக நிறைய பேர் வந்து கூகுள் குரோமு, ஃபயர்ஃபாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து புது டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரிமூவ் கூட பண்ணிட்டாங்க. ஐ மீன் அது எதுவுமே செட் ஆகலை, நல்லா இல்லை. ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்கோப்டு ஸ்டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், இது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் நெட்ல கூட. ஒரு டிவுக்குள்ளேயே ஸ்டைல் டேக் போட்டு ஸ்கோப்டுன்னு எழுதிட்டீங்கன்னா, நார்மலா ஸ்டைல் டேக் போடலாம், எங்க வேணா போடலாம், தெரியும்ல. இப்படி போட்டாவே கூட ஓவர் ரைட் தான் ஆகும். ஆனா ஸ்கோப்டுன்னு போட்டிங்கன்னா இது வந்து இந்த டிவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், உள்ள மட்டும்தான் அப்ளை ஆகும். அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்க. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன படிக்கிறது, சிஎஸ்எஸ்ஐ எப்பயுமே ஒரே இடத்துல எழுதுங்க, தனித்தனியாக எழுதாதீங்க. அப்போ இந்த மாதிரி அவனே எடுத்துட்டு வந்துட்டா அப்போ என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு எங்கே வேணா இஷ்டத்துக்கு, தட் இஸ் நாட் குட் ப்ராக்டிஸ். ஸோ இது ஒரு பேட் ப்ராக்டிஸ்ன்றதுக்காக இது வந்து ரிமூவ் டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த அட்ரிபியூட் வந்து தூக்கிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது இப்போ லேட்டஸ்ட்டில். எனிவே டெப்ரிகேட்டட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வேற இன்னொன்று கூட எதோ எடுத்துன்னு வந்தாங்க, அதுவுமே நல்லா இல்லை, அதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதையுமே தே ஹேவ் நாட் ஃபைனலைஸ்ட். அதுக்கப்புறம் வெப் காம்போனன்ட்ஸ், அதாவது வெப்லேயே உன்னோட ஓன் கஸ்டம் டேக்ஸ் லைக் திஸ் யூ கேன் கிரியேட். அந்த கான்செப்ட்ல தான் இங்கேயும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, உன்னோட ஓன் டேக் கிரியேட் பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் எடுத்துருந்தாங்க. அதில் அதே மாதிரி எப்படி டேக் கிரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த காம்போனன்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் வந்து
நீ டிஃபைன் பண்ணால் அது வந்து வெளியில் அப்ளை ஆகாது. அதே மாதிரி வெளியிலிருந்து அதுக்கு ஓவரைட் ஆகாது. அந்த மாதிரி ஷேடோ டாம்னு ஒன்று எடுத்து வந்தாங்க. அப்படின்னா என்னதுன்றது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் ஏன் வந்து அதை அவன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து எமுலேட்லாம் பண்ணுறான், அதிகமாக எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணுறான் அப்படின்னா அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. பட் பெட்டர் தென் பிஃபோர். முன்னாடி எடுத்து வந்து எல்லா சொல்யூஷனோட இப்போ இருக்கிறது வந்து பெட்டரு. பட் அதில் இன்னும் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நீங்கள் யூஸ் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் எந்த காரணத்தை கொண்டும் வெளியிலேருந்து ஒரு சிஎஸ் ஒரு வேலை ஓவர் ரைட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சாலும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நான் இந்த லாகின் காம்பனன்ட்லேயே இந்த பாக்ஸ் காம்பனன்ட் இருக்கோ ஓவர் ரைட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த வியூ அண்ட் கேப்ஷனேஷன்லாம் ஆஃப் பண்ணாமலே பண்ணலாம். எப்படி இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, இதில் போட்டால் குளோபல் ஃபைல் இது, இதில் போட்டால் ஓவர் ரைட் ஆயிடும். ரைட்டா? இதில் இருக்கிறது வந்து ஆங்கிலர் டச் பண்ணாது. அது கூட நடக்காது. நீங்கள் வந்து ஷேடோ டாம் போட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது டிஸ்அட்வான்டேஜ், ரெஸ்ட்ரிக்ஷன். அது ஒரு விதத்தில் அது அட்வான்டேஜ்னு நினச்சிக்கலாம். சில இடத்துல வந்து அது எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் பண்ணிடுது. ஸோ இதனால் வந்து இன்னுமே வந்து ஆங்குலர் ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த ஷேடோ டாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபஸ்ட் வெர்ஷனில். அதுக்கப்புறம் ரிமூவ் மாற்றிட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜால். அண்ட் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் ஆங்குலர் வந்த டைமில் என்ன இருந்ததுன்னா, அப்போதைக்கு அந்த ஷேடோ டாம்லாம் வந்து நிறைய ப்ரௌசரில் சப்போர்ட்டே வந்து எர்லி ஸ்டேஜில் இருந்தது. பேட் சப்போர்ட். ஸோ ஆப்வியஸ்லி நோபடி வில் லைக். எல்லாருமே நம்ம எழுதுகிற சைட் வந்து எல்லா ப்ரௌசரையும் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு ப்ரௌசரில் ஒர்க் ஆகலன்னா கண்டிப்பாக கஸ்டமர் ஃபோன் பண்ணி கற்று தான் செய்வோம். ஸோ நோபடி வில் யூஸ் தட். அந்த மாதிரி தான். பட் இப்போ மெச்சூர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சப்போர்ட் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து தெர் இஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி இஷ்யூ. நவடேஸ் லாட் ஆஃப் ஃபேமஸ் ஸ்டார்டட் யூஸிங் தட். பட் ஓகேங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு காம்பனன்ட் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாகின் காம்பனன்ட்ல கண்டிப்பாக நான் வெளியிலேருந்து பாஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ இதுக்கு ஷேடோ டாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி மேபி ஃபியூச்சரில் மாற்றிடுவாங்களா என்னவோ டிஃபால்ட். பட் இருக்கு ஆப்ஷன். இன்றைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி படிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, திஸ் இஸ் கால்டு வியூ என்கேப்சுலேஷன் இன் ஆங்குலர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? புரியுது. சரிப்பா, இந்த அட் அவுட்புட்லாம் அப்படியே வச்சு வைக்கலாம். எங்கே இது? சரி, பாக்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு செட்டை மட்டும் எழுத போகிறேன்ப்பா. டைட்டில் இருக்குல்ல, என்னோட டைட்டிலில் ஹலோன்னு இருக்குது. இதை நான் வெல்கம்னு மாற்ற போகிறேன். எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி அவன் இங்கே சீக்ரெட் பட்டனை சேஞ்ச் சீக்ரெட் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் 2 செகண்டுக்கு அப்புறம் மாற்ற போகிறேன். எப்படி எழுதணும்? ரெண்டு செகண்ட் அப்படின்னா 2000. சரி, வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ, வாய்ஸ் கேட்கல ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது.
சரி இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண பாருங்க. இப்போ கேக்குதாப்பா? கேக்குது. கேக்குது. சரி இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வந்து யூஐல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது நான் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லை, இம்மீடியட்டா சேஞ்ச் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். சரி வெல்கம்னு போடலாம். 2 செகண்ட்ஸுக்கு அப்புறம் இங்க வந்து யுவராஜன் போடுறேன். இப்போ நடக்குது. நான் கிளிக் பண்றேன் பாருங்க, வெல்கம்னு வந்தது. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் யுவராஜன் மாறிடுச்சு. ரைட்டா? ஓகே, 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் யுவராஜன் மாறுது. சரி இது இந்த ஃபீச்சர் பேர் என்னப்பா? இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாறுது யூஐல? நான் ஒன்றும் யூஐல வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடிலாம் கொடுக்கலையே, அப்போ எப்படி மாறுது? வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஃபீச்சர்? Automatic changing detection. ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் டிடெக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் டிடெக்ஷன் இதோட பிஹேவியர் வந்து, அப்போது ஆட்டோமேட்டிக் நான் ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணுறப்ப எது சேஞ்ச் ஆனாலுமே ஒரு செட் டைம் அவுட் இது வந்து ஓகே நான் கிளிக் பண்ணதால நடந்தது. இது வந்து ப்ரௌசரில் ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிகர், ரைட்டா, டைமர். அந்த டைமர் எக்ஸிக்யூட் ஆனால் கூட அது டிடெக்ட் பண்ணணும். அப்போ எவ்ரி டைம் ஆங்குலர் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கு. நீ இன்டியூஸ் பண்ணுறது ஓகே, அதுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா நீ கிளிக் பண்ணால் அதால் கண்டுபிடிக்க முடியும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நீ கிளிக் பண்ணதால ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரௌசரில் சேஞ்ச் நடக்குதுன்னா அது நம்மளால் மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் நடக்கிற வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸால் கூட சேஞ்ச் நடக்கலான்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். டைம் அவுட், செட் டைம் அவுட், ஒரு டைமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறப்ப கூட ஒரு சேஞ்ச் நடக்கலாம். இதுக்காக ஆங்குலர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது வந்து லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரௌசரில் ஏதாவது ட்ரிகர் ஆகுதா, வேறு எங்கேயாவது ஏதாவது ட்ரிகர் ஆகுதா, இதெல்லாம் கூட அது வேலை பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே, திஸ் இஸ் ஹவு ஆங்குலர் டிசைன் தே ஹேவ் டிசைன். பட் ரியாக்ட் வந்து ஃபாஸ்ட்டுவாங்க. ஏன்னா ரியாக்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. நீ தான் சொல்லணும் அதுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன் மூலியமாக சேஞ்சு ஆகுது அப்படின்னு சொல்லணும், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வந்து ரியாக்ட் டிசைன் பண்ணுங்க. அதனால தான் அது எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எஃபிஷியண்டாக ரெண்டர் பண்ண முடியும். அடிக்கடி அது லிசன் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஃபீல்டை வந்து அது லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும், சேஞ்ச் ஆகுதா இல்லையாலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆங்குலர் பார்க்குற மாதிரி. ஆங்குலர் வந்து சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிளை எவ்ரி சம் செகண்ட்ஸுக்கு ஏதோ ரன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது வந்து அன்னெசரி, ரைட்டா? சும்மா செக் பண்ணணும். அப்படி இல்லாமல் சரி எனக்கு இந்த பிஹேவியர்லாம் வேணாங்க, நானே அதுக்கு சொல்லிக்கிறேன், அதுக்கும் வழி இருக்குது. நம்மளே இன்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரியும் வழி இருக்குது. நான் அப்படி பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இவ்வளோ ஃபீச்சர்லாம் எனக்கு தேவையில்லை, இங்கே மாற்றினா ஒர்க் ஆகணும், இதெல்லாம் மாறுதுன்னா இந்த மாதிரி டைமர் இதனால் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது மாறுதுன்னா அதெல்லாம் என்னால் வந்து நான் அதுக்கு சொல்கிறேன், மேனுவலாக நான் ஒரு மெத்தட் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபீச்சர் இருக்குது. நீ அதாவது ஆங்குலரை நீ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ண வேணாம், எஃபிஷியண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படின்னா சேஞ்ச் டிடெக்ஷன் பிஹேவியரை வந்து வி கேன் அட்ஜஸ்ட். ஸ்ட்ராட்டஜி பை டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதான் இப்போ இருக்கிறது. இல்லை எனக்கு ஆன் புஷ்னா நீ மேனுவலாக அதுக்கு புஷ் பண்ணணும், சேஞ்ச் ஆயிருக்குன்னு புஷ் பண்ணணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது போட்டுட்டேன்ல, இப்போ எது ஒர்க் ஆகும் போயிடுதுன்னு பாருங்க. இதில் ஹலோ இருக்கு, சேஞ்ச் சீக்ரெட் கிளிக் பண்ண வெல்கம்னு மாறிடுச்சு, யுவராஜன் கூட மாறிடுச்சு. ஆனால் இங்கே யூஐல ரெஃப்ளெக்ட் ஆச்சா? ஆகலை. என்ன ஆயிடுச்சு, இந்த ஆட்டோமேட்டிக் டைமரு, ஏபிஐ கால்ல இருந்து வர்ற சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் ஏபிஐ கால் கூட போவோம், எப்போ வரும்னு தெரியாது, ரைட்டா? இந்த அசிங்க்ரனஸ் டாஸ்கோட இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, விட்டுரும். வெறும் நீ மேனுவலாக ஏதாவது கிளிக் பண்ணி சேஞ்சோ அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், மற்றதெல்லாம் அது கவனிக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆங்கிள். இது என்னங்க எஃபிஷியன்சி வந்தது, ஆனால் எனக்கு இருந்த ஃபீச்சர் போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. இதுக்கு தான் அவன் வந்து என்ன சொல்கிறான், இப்படி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீ ஏதாவது பண்ணுற டைமர் ஏதாவது வைக்கிறேன்னா அப்போ நீ இன்ஃபார்ம் பண்ண ஆங்கிள் இருக்கு. எப்படி? அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு, சேஞ்ச் டிடெக்ஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அந்த சர்வீஸில் ஒரு மெத்தட் இருக்கு, சேஞ்ச் டிடெக்ஷன் ரெஃப் சிடிஆர்.
ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் இதுதான் வந்து இது வந்து ஆங்குலரோட இன்டர்னல் சர்வீஸ் மாதிரி ஒரு சேஞ்ச் டிரெக்ஷன்லாம் இப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும், இன்டர்னலாக யூஸ் பண்ணும். அந்த சர்வீஸ் உனக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். இதை யூஸ் பண்ணி நீ ஆங்குலருக்கு சொல்லலாம் இந்த இடத்துல நீ சேஞ்சை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது நீ சொன்னால் மட்டும்தான் சரி. இப்போ 2 டைமர் இருக்குன்னு வச்சுக்கேன், 2 டைமர்லையும் இங்கே நல்லா கவனிங்க. அப்போ இப்போ நான் இங்கே எழுதுறேன் திஸ் டாட் சிடிஆர் டாட் டிடெக்ட் சேஞ்சஸ், அவ்வளோதான். இப்படி சொன்னால் மீனிங் என்னென்னா சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நடக்கும் பாருங்க. இப்போ கரெக்டாக வெல்கம் யுவராஜ். அது என்ன ப்ரோ எதுக்கு தேவையில்லாத வேலை மாதிரி இருக்குது? ஆல்ரெடி அப்படி தானே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் அதை மாற்றிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கோடு எழுதி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறீங்கன்னு கேட்குறது புரியுது. இப்போது இதனால் பெனிஃபிட் என்ன சொல்கிறேங்க கேளுங்க. ஒருவேளை நான் இந்த இடத்துல சேஞ்ச் டைட்டில் கிளிக் பண்ணலாம், இது இல்லவே இல்லை. இப்போது இந்த டைமர் எக்ஸிக்யூட் ஆனால் ஸ்டில் வந்து ஆங்குலர் வந்து அந்த சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிளை ரன் பண்ணும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உள்ளே மாறி இருக்கா மாறலையான்லாம் தெரியாது. அது செக் பண்ணணும். டைமர் எக்ஸிக்யூட் ஆச்சுல, அது செக் பண்ணணும். இவ்வளோ தான் ஆங்குலருக்கு தெரியும். சேஞ்சஸ் செக் பண்ணிவிட்டு இருந்தால் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே விட்டுரும். பட் அன்னெசரியாக இந்த டைமர் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஒரு வாட்டி ஆங்குலர் வந்து செக் பண்ணுதா இல்லையா எல்லாத்தையும், அதை அவாய்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு டைட்டில் மாற்றுற வேலையே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆன் புஷ் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஆகும்னா இந்த செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ சேஞ்ச் டிடெக்ஷன் ரன் ஆகாது. அது பார்த்துங்க, நீங்களே பார்த்தீங்க, ஒர்க் ஆகாது. ஒரு சேஞ்ச் டிடெக்ஷன் சைக்கிளை நான் அவாய்ட் பண்ணுறேன். ரைட்டா? நான் இப்போ சும்மா இங்கே ஒரு கன்சோல் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். இதுக்கு எதுக்கு ஆங்குலர் சேஞ்ச் டிடெக்ஷன்லாம் ரன் பண்ணோம்? இப்போ ஆன் புஷ் வச்சுருக்கிறது மூலயமா அதை அவாய்ட் பண்ணிட்டோம். எஃபிஷியன்ட். ஆனால் இதனால் வர்ற பிரச்சனை என்னது? உண்மையிலேயே ஒரு நான் எதாவது மாற்றுறதா இருந்தால் கூட ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நீ மேனுவலாக சொல்லிக்கலாம் தேவைப்படுதுன்னா. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ரெண்டும் வச்சுருக்கான், உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். எஃபிஷியண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி வச்சுப்பாங்க. இந்த பிஹேவியரை நீங்கள் ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த காம்போனண்ட்டுக்கு மட்டும் இந்த புஷ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஏபிஐ காலுக்கும் செட் டைம் அவுட் இன்டர்வலுக்குலாம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக வந்து சொல்லலாம். அதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொன்று, எப்போல்லாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஆன் புஷ் போட்டால் கூட, ஒன்று யூசர் ஏதாவது ஒரு இன்புட் கிளிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடந்தால், அல்லது இந்த இன்புட் சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் டிடெக்ஷன் ரன் ஆயிரும். அதில் பிரச்சனை இருக்காது. ஓன்லி இந்த மாதிரி டைமர்ஸு, அசிங்கனஸ் டாஸ்க்ஸ், ஏபிஐ கால்ஸ், இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே எஃபிஷியன்ட்டுப்பா. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் இதுதான் யூஸ் பண்ணணும். ஆனால் 99% அவனும் ஃபாலோ பண்ண மாட்டான் இதெல்லாம். ஏன்னா டைம் இருக்காது. ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னாக்கா ஆஃபீஸில் கடைன்னு முடியும் தான் சொல்லுவாங்க. அந்த இதில் எவன் எஃபிஷியன்சிலாம் பார்த்துட்டு இருப்பான். ஒர்க் ஆகுதா முடிச்சுதான் தள்ளிட்டு போயிடும். அப்போது நாளையில இப்போ இனிமேல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்கள் அப்படி ஏதாவது டைம் இருக்குது ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக இது மாதிரி திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் பழகும். எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று எழுதுறாங்கன்றது உங்கள் கோடு பார்த்தா அடுத்த ஆளும் இன்ஸ்பயர் ஆகலாம். ஓகே, இவ்வளோ நல்லா இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி. இல்லை, ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இது ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்குமே மாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சின்ன சின்ன காம்போனன்ட் டிசைன் பண்ணுறீங்களா, காமன் காம்போனன்ட், அதிலலாம் இது போட்டால் அட்லீஸ்ட் அந்த காம்போனன்ட்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, சரி. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் பாருங்கள் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்பயாவது மாத்திர அன்னைக்கு நீங்கள் டைம் இருக்குன்னா, இப்போ இல்லை டைம் இருக்கிறப்போ, ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அல்லது அதர்வைஸ் என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இப்போ அந்த அட்ரிபியூட் செலக்டர் மறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறந்துடும் எல்லாமே. ஓகேங்களா? இப்படி ஒன்று இருக்கிறதே மறந்துடும். இன்டர்வியூவில் போய் அவனை கொஸ்டின் கேட்டானா மொழின்னு முழிப்பாங்க நிறைய பேர். சீரியஸாக சொல்கிறேன். இந்த வியூ என்கேப்சுலேஷனும் இதுவும் நான் வந்து 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனை இன்டர்வியூ பண்ணுறப்போ கூட வந்து அப்படின்னா என்ன அது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. ரொம்ப மட்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து உட்காந்தாங்கன்னா 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்கள். எங்கே அப்ளை பண்ண முடியும்னு யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு? ஆஸ் யூஷுவல் எதுவும் இருக்காது, தெரியும். ஓகே தென். ஓகே தென் சொல்லுங்கப்பா. ப்ரோ, நம்ம நேற்று நீங்கள் இது பண்ணீங்களா, ஒரு கமெண்ட் சொன்னீங்களா ப்ரோ அந்த இதில் கிட்டப்ல கன்சோல் எடுக்க சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க ப்ரோ. ஆக்சுவலாக அது ஆமாம், அது நான் என் பிரான்ச்ல இருந்து தான் ப்ரோ பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டேன் ப்ரோ. நான்
பட் மெயின்ல வந்து எனக்கு 3 புஷ் காமிச்சிச்சு ப்ரோ அது. நான் கனெக்ட் பண்றேன்ப்பா இந்த காலுக்கு அப்புறம் தான் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இந்த கிளாஸுக்கு ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ.